ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கானா. நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முயற்சியில் தான் இனிமே நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக பார்ப்போம். அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்துட்டு அதோடய சொல்யூஷன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப் லைட் இந்த வேகமாக போகிற உலகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் மெயின் திங். அது ஒருத்தர் அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய லைஃப்லேயே ஒரு பார்ட்டாக ஆயிடுச்சு. இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒர்க் நேச்சரில் ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸ்ட்ரெஸ் வரலாம். நம்மளை சுற்றி ஒரு என்வரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனால ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம். இது எல்லாம் தாண்டி ரிலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஃபேமிலியில் சொந்தக்காரங்க அந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம். இது எல்லாம் தாண்டி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஸ்ட்ரெஸ் என்னென்னா ஒரு மேன் வெர்சஸ் விமன். அதாவது ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக போகுது. அது என்ன ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிற கேரக்டரை பற்றி ஒரு டெஃபினேஷன்ஸ் ஆர் கேரக்டரை பற்றி அவங்களோட நேச்சரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா மேன் வெர்சஸ் விமன். ஒரு மேன்னா அவங்களோட நேச்சர் என்னவாக இருக்கும், அதாவது அவங்களுடைய கிரியேஷன் படி அவங்களோட நேச்சர் என்னவாக இருக்கும். அப்புறம் ஒரு விமன்னா அவங்களோட நேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றது. இதை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் டீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி அதை கொஞ்சம் செயல்படுத்த முயற்சிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உமன் ஃபீமேல் பற்றி பார்க்கலாம். ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லவ், அஃபெக்ஷன், கேர் இதெல்லாம் அவங்களுடைய ப்ரைமரி கேரக்டராக இருக்குது. அதுக்காக லவ்ங்கிறது மேல்கிட்டேருந்து வராதா அப்படிங்கிற இது இல்லை. மோர் இன்க்ளைன்டு கேரக்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க அன்பை நிறைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க நேச்சுரலி. அதே மாதிரி அஃபெக்ஷனும் அவங்கக்கிட்ட ரொம்ப இருக்கும். ஸோ அவங்க ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு விமன் ஒரு மேனை கேர் பண்ணுற அளவுக்கு ஒரு மேன் விமனை கேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ நேச்சுரலி நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது அம்மான் போது அது அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு கேரக்டராக வந்துடுது. ஸோ அப்படின்போது அந்த கேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈடாக அதாவது விமனுக்கு ஈக்குவலாக ஒரு மேனால் பண்ண முடியறதில்ல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட். ஸோ சென்டிமெண்ட்லேயும் விமன் நிறைய இன்க்ளைன் ஆகுறாங்க. நம்மளே பார்க்குறோம்ல, சென்டிமெண்டல் மூவி அப்படின்னும்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுன்னும்போது லேடிஸ் அது பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் விமன் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. மென்னை விட ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, டெண்டன்சி இருக்கும் அது. ஸோ அதுக்காக மென் இல்லையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வரும். பட் ஒரு ஆக்டர்னும்போது எல்லாருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நேச்சுரலி அவங்க க்ரியேஷனே ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூர்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கும்போது நான் மோர் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு மேல் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த செக்யூரிட்டி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு பர்சனால் அவங்க செக்யூர்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் விமன் ஜென்ரலி சேவிங்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஒரு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. நாளைக்கு பசங்களுக்கு தேவைப்படும், அந்த பணத்தை நம்ம மாதம் மாதம் சேர்த்து வைக்கணும். அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு லேண்ட் வாங்கணுமோ இல்லை கோல்டு வாங்கணுமோ அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு முனைப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேவிங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஒரு கேரக்டரும் கான்ட்ராஸ்ட்டாக மேலுக்கு வரும். அப்போ உங்களால் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். இன்னொன்று விமன்
பேசணும், பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மென் வந்து அதை பேசணும், ரொம்ப பேசணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு ஒரு லேடி வந்து பேசுகிறது வந்து ஒரு நாளில் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கும், பட் மென் வந்து பேசுகிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்பீக்கிங் அவுட் அப்படிங்கிறது விமனுக்காகவே இருக்குது. அவங்க நிறைய பேசுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்குள்ள சோஷியலைஸ் ஆகணும், எல்லாருக்கூடையும் வந்து பழகணும் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் விமனுக்கு. பட் மென்னுக்கு வந்து சம்டைம்ஸ் அது வராது. பட் நம்ம அதை மென் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அனதர் பாயிண்ட் என்னென்னா வந்து விமன் வந்து ஜென்ரலி ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறது நினைப்பாங்க. ஏன்னா வந்து விமனுக்கும் அழகுக்கும் டைரெக்டாக வந்து ரிலேட் ஆகும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க வந்து நம்மக்கிட்ட இருக்க பியூட்டியை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு மேக்கப் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி மோர் ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறது விமனுக்கு வரும். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இன்னொரு விமனோ இல்லை மென்னோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து அவங்களோட கேரக்டரில் அவங்களோட கேரக்டர்ஸ் நான் என்னென்னலாம் அசோசியேட் பண்ணுறனோ அந்த விஷயத்தில் அவங்க நல்லா பண்ணும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் அவங்கள அழகாக மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் ஆல் வந்து அவங்க அதுக்காக தான் வந்து அவ்வளோ ப்ரெசென்டபுளாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். இன்னொன்று வந்து அன்ப்ரெசென்டபுள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்மளை வந்து அழகாக எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து அழகு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கலர் கம்மியாக இருக்குது, ஆர் நம்மளுடைய ஸ்மைல் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமன் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நேச்சுரல் கேரக்டரே வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் லோவாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது டச் பண்ணாலும் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அழகாக இருக்காங்க, அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுறதும், அதுவே வந்து கம்மியாக இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சுட்டி காட்டாமல் இருக்கிறதும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து அவங்க விமன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து தோள் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒரு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஏதாவது ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பேசுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா விமனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேலை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக பண்ணுற வந்து கேரக்டர் விமன்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விமன் வந்து நேச்சுரலாக கோவம் வந்தால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றது சுச்சுவேஷன் இல்லாத கேஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து கோவத்தை திடீர்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் வந்து அவங்களுடைய கோவம் வந்து அழுகையாக வெளிப்படும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ விமன் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதும் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சென்சிட்டிவ் விஷயத்தை கரெக்ட் பண்ணுறது வந்து அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது கரெக்டே பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயம் இல்லை. பட் நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அதையும் அவங்க சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டயர்ட்னஸோ இல்லை ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விமன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் வந்து கம்பேர்ட் வித் மேலு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் அவங்க வந்து அந்த டயர்ட்னஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. இதே மேல் இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அவங்களுக்குள்ளார வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஆல்வேஸ் மென் ஷுட் பி கிவர்ஸ். அவங்க வந்து கொடுக்குறவங்களா இருக்கணும், விமன் ஷுட் பி கெட்டர்ஸாக இருக்கணும். இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில். அது சட்டிலாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம விமன் பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். இப்போ மென் பற்றி பார்ப்போம், அதோட கம்பேரிசனும் பார்க்கலாம். இப்போ மென் வந்து கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. கோல் ஓரியன்டா வந்து இப்போ இந்த 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் வச்சு அதை டுவர்ட்ஸ் தான் போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி
அதாவது அச்சீவ்மெண்ட்டுன்ற ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து மென்கிட்ட இருக்குது அப்படின்னும்போது அதை ஒரு அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்றது அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான் இல்லையா. அதை வந்து விமன் வந்து அப்ரிஷியேட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சு நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மென் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஆர் ரோடில் வந்து 60 to 70 தான் அட்வைசபிள்னு அவங்களுக்கு ஒரு 100ல் போகணும் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணுங்கிறது அவங்க நினைப்பாங்க. ஸோ அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு காட்டுக்குள்ளார வந்து ஒரு 4-5 பசங்க சேர்ந்து போகணும், எங்கேயுமே யாருமே இல்லாத இடத்துல வந்து 4-5 பசங்க ஒரு 6-7 பசங்க சேர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸாக திங்க் பண்ணுறது வந்து மென்னுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நான் அப்ரிசியேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த அப்ரிசியேஷனுங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுற விஷயத்த, ஏன்னா அவங்க வந்து ஒரு வேலையை பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு பர்சனா அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபீமேல் வந்து இது வந்து உங்களுக்கு பண்ண தெரியல, இது வந்து இதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பிக் கிளாஷ் வரும். ஏன்னா அவங்களுடைய நேச்சுரல் கேரக்டர் ஒன்று இருக்குன்னும் போது அதை சப்ரஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னும் போது அது மென்னுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அவங்க வந்து கொஞ்சம் ஒன்று அப்செட் ஆவாங்க, இல்லைன்னா கோவப்படுவாங்க. ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நடந்துக்கணும். எங்கே வேணுமோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், எங்கே வேணுமோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சுட்டி காட்டாமல் இருக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு மேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ரொம்ப ஓவர் ஒர்க்டாக இருக்காங்க அப்படின்னும்போது வந்து அவங்க வந்து ஒரு கேப் வேணும்னு நினைப்பாங்க. கேப்னா வந்து அவங்க தனியாக இருக்கணும்னு நினைக்கலாம். ஓகே, தனியாக இருக்கணும் போது அவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளேயோ இல்லை தனியாக எங்கேயோ ஒரு வாக் பண்ணுமா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் சும்மா உட்காரணுங்கிறதெல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க தனியாக கொஞ்ச நேரம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லேடிஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லேடிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ரிக்குயர்மெண்ட். மென்னு பொறுத்த வரைக்கும் என்னைய தனியாக விடு அப்படிங்கிறது அவங்களோட ரிக்குயர்மெண்ட். ஸோ அவங்க ஷேர் பண்ணணும் போது ஒரு மேனாக வந்து அதை வந்து காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி ஒரு மேன் வந்து தனியாக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வந்து அவங்களுக்கு அகாமடேட் பண்ணி அவங்கள விட்டுறணும். அவங்க போயிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து ரிஃப்ரெஷ்டாக வந்து அவங்க திருப்பி நார்மலாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது பெட்டர். இப்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக போகிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த பிரேக் வேணும்னு அந்த பிரேக்கை நம்ம கொடுக்கணும். ஒரு விமனாக ஃபீமேல் பற்றி பேசும்போது வந்து கோபமாக இருக்கும்போது வந்து அழுதுருவாங்க, அழுது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சொன்னீங்க. அதே மாதிரி மென் வந்து கோபமாக இருக்கும்போது சத்தமாக பேசுவாங்க, ரொம்ப வாய்ஸ் வந்து அதிகமாகி அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து பெருசாக தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு கேரக்டர் வைஸ் டாமினண்ட்டு கூட சொல்லலாம். ஸோ நேச்சுரலி அவங்கள டாமினண்ட்டாகவும் இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்கிற விஷயம் வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து நான் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஆம் மோர் நாலேஜபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மென்னுக்கு வரலாம். அதே மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கேரக்டர், அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து என்னுடைய கண்ட்ரோல் ஆர் என்னுடைய புரிதலுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கன்வின்சிங் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்து மேலோட அசோசியேட்டாக இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் மென்னுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். அண்ட் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து மென் வந்து கிவர்ஸு, ஃபீமேல் வந்து கெட்டர்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டு பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து மென் வந்து கரெக்டாக ரொம்ப டீட்டெயில்டாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்களேன். அந்த மொபைல் ஃபோன்னும் போது அதோடைய மெமரி கெப்பாசிட்டி என்ன, அதோடைய மெகா பிக்சல் என்ன, கேமரா வருது, அது வந்து சவுண்ட் வைஸ் டால்பி இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ரேம் இருக்கா, இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டெண்டட் மெமரிலாம் எவ்வளோ வரைக்கும் இருக்குது, இந்த டீட்டெயில் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டு என்ன, வெர்ஷன் என்ன, எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மென் ஓரியன்ட். விமனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மொபைல் அப்படின்னா வந்து அதில் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா வரும், மற்றபடி வந்து அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க, தவிர ரொம்ப டீட்டெயில்டாக இந்த விஷயத்தில் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் வந்து மென் ஓரியன்டாக இருக்குது, விமன் ஓரியன்டாக இருக்குது. ஸோ விமன் ஓரியன்டாக இருக்கும்போது அது அவங்களுடைய நேச்சுரல் குணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எங்கெங்கே முடியுமோ அதை புரிஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ணோன்னா
அங்கே வந்து நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஒரு மேலுக்கு வந்து இதுதான் நேச்சுரல் கேரக்டர் அப்படின்னும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்ம வந்து அகாமடேட் பண்ணி கொண்டு போனால் நம்ம வந்து லாங் டேர்மில் கொண்டு போக முடியும், ஈஸியாக அண்ட் ஸ்மூத்தாகவும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேல் அப்படின்னும் போது வந்து ஒர்க் போயிட்டு வராங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஜாபாக இருக்கும். அப்போ அவங்க வீட்டுக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஒரு டம்ளரில் வாட்டர் கொடுப்பாங்க. ஸோ அது குடித்தோன்னா அவங்க வந்து காம் ஆயிடுவாங்க, அவங்க செட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். வெளியே போயிட்டு வந்து அது ஒரு நல்ல விஷயங்கிறதுனால அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல மூடில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கலந்துக்கிறது பெட்டர். அதை விட்டுட்டு அவங்க வந்த உடனே வந்து அவங்க காலையிலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அவங்க மேலே போட்டோன்னா அவங்களும் கொஞ்சம் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் த கான்ட்ரரி, ஒரு மேல் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போதே வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரிப்பேராக வர்றது பெட்டர். ஸோ அந்த 10 மினிட்ஸ் பிரேக் அப்படிங்கிறது அவங்க வெளியவே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, ஏன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து அவங்களுக்குன்ற ரோல் மாறிடுது உங்களுக்கு. ஸோ ஆஃபீஸில் நீங்கள் மேனேஜராக இருக்கலாம், டிஎல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் பையன், நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த ரோலை மட்டும் நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த விஷயத்தை வந்து உங்களுடைய ரோல் வீட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ப்ளே பண்ணி அதை அகாமடேட் பண்ணுற மாதிரி கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் வந்து இதை பெட்டராக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து பெட்டராக இருக்கும். இதை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் தெரியும் ஆர் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் ரைஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில், இன்னொரு நெக்ஸ்ட் லெவலில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது கண்ணன். தேங்க்யூ.